வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்கலான்னா, இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஓவரால் நிலவரம் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவையான ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி வந்து நம்ம இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணி பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா இந்த 10 நாளுக்குள்ளே, ஏப்ரல் மாதம் 10 நாளுக்குள்ளே டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் ஈக்விட்டி பேஸில் ரிசர்ச்சராக இருக்கிறவங்க, ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து எல்லாருமே செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போது நான் வந்து ஒரு அனலிஸ்ட்டுன்றதுனால இப்போ ஆல் ஓவர் மார்க்கெட்டோட நிலவரத்தை நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ணின்னு இருக்கிறோம். அதில் பாருங்கள், 52 வீக் ஹையில் எந்த இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற என்எஸ்சிலையும் சரி, பிஎஸ்சிலையும் சரி, 2 ஷேர் மார்க்கெட்லேயுமே எந்த ஷேருமே வந்து இல்லை. 52 வீக் ஹையில் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி அமெரிக்கா, ஜப்பானு, நீங்கள் கொரியா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்திருந்தாலும் சரி, இல்லை லண்டன் மார்க்கெட் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஆல் ஓவர் வேர்ல்டில் எந்த மார்க்கெட் எடுத்தாலும் சரி, எல்லா மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷேர் வந்து 52 வீக் ஹையில் வந்து இருக்குது. எந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்ற போது, நம்மளை மாதிரி இன்னும் ஒரு 2 கண்ட்ரியில் தான் இல்லை. நம்ம ஒரு 3 கண்ட்ரின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி 3 கண்ட்ரியில் மட்டும்தான் 52 வீக் ஹையில் எந்த ஷேருமே இல்லை. இத்தனைக்கும் நம்ம கண்ட்ரி இது வந்து ஹையர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு ஒரு பங்கு எவ்வளோ விலை ஏறினாலும் 20% மேலே ஏறாத மாதிரி பார்த்துப்பாங்க. இதுதான் வந்து அந்த ஹையர் சர்க்கியூட்டோட மேக்ஸிமம் த்துக்கான அந்த மூமெண்ட் இருக்கும், ஒரு நாளைக்கான மூமெண்ட்டு. இது வந்து நியூயார்க் மார்க்கெட்டில், லண்டன் மார்க்கெட்லாம் கிடையாது. ஒரே நாளில் ஒரு பங்கு 150% ஏறும், 160% ஏறும். அது மாதிரி நம்ம ஊருக்கு கிடையாது. மற்றது வந்து மற்ற விஷயங்களில் வந்து அடுத்தடுத்த இதில் போகிறோம்.